முடங்கி கிடக்கும் தொழில்துறையை முடுக்கிவிடும் வகையில் வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் வட்டியை ரிசர்வ் வங்கி குறைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் வலுவடைந்துள்ளன. மும்பையில் நாளை நடைபெறும் ரிசர்வ் வங்கி நிதிக் கொள்கை ஆய்வுக் கூட்டத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. இதுகுறித்து பொருளாதார நிபுணர் ஷியாம் சேகருடன் உரையாடுகிறார் நமது வணிக செய்தியாளர் வேல்சங்கர். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை ஆய்வறிக்கையில் வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போது இருக்கிற சூழலில் ஆர்பிஐ கணிசமாக வட்டி விகிதத்தை குறைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, பணவீக்கம் நன்றாகவே குறைந்திருக்கிறது பிப்ரவரி மாதத்தில். ரெண்டாவது, அமெரிக்கா வட்டி விகிதத்தை கூட்டாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரெண்டு காரணங்கள்னால ஆர்பிஐ கணிசமாக வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், அந்த வட்டி விகிதம் குறையும் பட்சத்தில் தொழில்துறைக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கும்? வட்டி விகிதம் குறையும் போது தொழில்துறை நம்பிக்கை அதிகரிக்கும். அவர்கள் முதலீடுகளை செய்ய முன் வருவார்கள். அவர்கள் வியாபாரத்தில் அதிகமாக பொருட்கள் வாங்கி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா, தொழில் இன்று முடங்கி இருக்கிற ஒரு சூழலில் வட்டி விகிதம் குறையும் போது முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். ஆர்பிஐயின் நிதிக் கொள்கை ஆய்வறிக்கையில் வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்றும் இது தொழில்துறைக்கு உதவியாக இருக்கும் என்பது பொருளாதார நிபுணரின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் வேல்சங்கர்.